அந்த கோவை அதை சுற்றி இருக்கிற இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 4 சம்பவம் சமீபத்தில் நடந்திருக்கு. அத்தனையுமே போதை மூலியமா நடந்திருக்கு. ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 பேர்த்த வெட்டி கொள்றாங்க. அவன் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தண்ணி போட்டிருக்கான், போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்கிறான், ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்கான். உடனடியாக அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈரோடுக்கு பக்கத்தில் 3 பேர்த்த கொண்டிருக்காங்க. அவங்களும் முழுக்க போதைப் பொருள் இருந்திருக்காங்க. நேதி கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, முழுக்க போதையில் இருந்திருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் இவங்க எல்லாருமே இந்த வழக்கில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு 3 மர்டர் கேஸு, 4 மர்டர் கேஸு, ஒரு 5 கேஸு, இது மாதிரி ஒரு பல்வேறு வழக்குகள் இருக்கக்கூடியவங்க தான் இவங்களெல்லாம் போலீஸ் சொல்லுது. அப்போ இந்த வழக்கில் இருக்கிறவங்களெல்லாம் இந்த போலீஸ் கண்காணிக்குதாங்கிறது அவங்க சந்தேகமாக இருக்குது. இந்த அரசாங்கம் சரியான உளவுத்துறை போட்டு 3 கேஸு 4 கேஸ் இருக்கான், எந்த ஊரில் இருக்கான், எங்கே இருக்கிறான், அவனை வாட்ச் பண்ணாங்கன்னா இதெல்லாம் குறைக்கலாம். இந்த முழுக்க இந்த 4-5 சம்பவத்திலையுமே அத்தனையும் 4 கேஸ் 5 கேஸ் ஒரு ஆள் மேலே இருக்குது. அப்போ இந்த அரசாங்கம் சரியில்லை, சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது. போதைப் பொருள் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கு வந்துருச்சு, கல்லூரி பள்ளிக்கூடங்களுக்கு வந்துருச்சு. தெரு தெருவாக கஞ்சா விற்கிறாங்க. இந்த அரசாங்கம் அப்படிதான் இருக்குது. உளவுத்துறை சரியில்லை, காவல்துறை சரியில்லைங்கிறதா நம்ம குற்றச்சாட்டு. குறிப்பா தற்போது தமிழக ஆட்சியர்களுடைய திமுக தேர்தல் அறிக்கையை ஆட்சிக்கு முன்னா படிப்படியா மதுவிலக்க அமல்படுத்திருக்காங்க. சாலை சுத்திகரிப்பு பேசின அந்த கோவை மாணவி பாதிக்கப்படாத இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே இந்த மது நாளாங்கிறத காவல்துறை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சவங்க அந்த அரசு மதுவிலக்க அமல்படுத்துறதுக்கு தயங்குறாங்க. என்ன காரணம்? இல்லை, அந்த போன தேர்தல் அந்த சமயத்தில் நம்முடைய முதலமைச்சனுடைய தங்கச்சி இந்த மதுவினால நிறைய பேர் விதவி ஆயிருக்காங்கன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. நாம் கூட ரொம்ப பாராட்டினோம். உடனே ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த அம்மா அவங்கள அண்ணனை வற்புறுத்தி மது விலக்கு இது பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இது அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் டாஸ்மார்க்கு, இன்னொரு பக்கம் இந்த சாக்லேட் மாதிரியோ ஏதோ பென்சில் மாதிரி இந்த மாதிரி போதைகள் நிறையா விற்பனை ஆகக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் மது விலக்கை ஒழிக்க முடியாது. நாமளும் கூட சொல்லிட்டு இருக்கோம், படிப்படியாக குறைங்க. இப்போ இருந்து அதுக்கான ஒரு ஏற்பாடு இருக்கணும். இப்போ நிறைய கோயிலில் நிதி வருது, அனைத்தரும் அர்ச்சகராகலாம், அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகரான்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இன்னும் கூட இந்த கோயில் நிதியிலிருந்தும் கூட பண்பாட்டு வகுப்பு நடத்தலாம். இருக்கக்கூடிய 10 வயசு 12 வயசுலேருந்து வாரம் ஒவ்வொரு கோயிலையும் இந்த குழந்தைகள்லாம் எப்படி நல்லா நடத்த முடியும், அப்படி நல்ல நீதி கதைகள் இந்த மாதிரி சொல்ற பண்ணாங்கன்னா நாம் இந்த அரசாங்கத்தை பாராட்டலாம். அப்படி பண்ணுனா ஒரு 20 வருஷமாக தான் ஆகும். இதெல்லாம் ஒழிக்கணும்னா அவங்க இதாகணும். அப்போ நல்ல விஷயங்கள் சொல்லி நல்ல நீதி கதைகள் சொல்லி அரசாங்கம் இந்த கோயிலையும் கூட இப்போ என்னென்னதுக்கோ செலவு பண்ணுறாங்க. இதுக்கு செலவு பண்ணி இந்த வருகின்ற தலைமுறை நல்லவங்களை உருவாகணும்னா அதுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். நாம் இதை வற்புறுத்துறோம். இன்னும் அதை நடத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரம் நம்ம நிறைய நடத்தி இது மாதிரியான கதைகள் சொல்லி நிறைய நம்ம முயற்சி பண்ணுறோம். அரசாங்கம் இது முயற்சி பண்ண சீக்கிரம் ஒரு 20 வருஷத்துலயாவது மாற்றம்னு நினைக்கிறோம். தமிழக அமைச்சர்கள் நீக்கப்பட்டு கட்சியில் அடிப்படை நீக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடிக்கு மீண்டும் கட்சியில் பதவி கொடுத்தாங்க. அது நிறைய விமர்சனங்கள் வருது. பெண்கள் குறித்து தவறுதான் இருக்கிறாங்க. தற்போது கோவை மாணவி இந்த சம்பவம் அதிர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய நிலையில இப்ப அந்த பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இது ஒரு பெரிய அந்த திமுக கட்சியில் இது ஒரு பெரிய கொடுக்காம தான் ஆச்சரியப்படணும். ஏன்னா அந்த ராசான ஒரு ஆள் எம்பி இருக்கிறாங்க நீலகிரி பார்லிமெண்ட்ல. இந்துக்களை ரொம்ப மோசம் பேசுறாங்க. என்ன இந்துக்கள்னா சூத்திரனா அந்த மகன் இந்த மகன் பேசினால அவருக்கு மறுபடியும் எம்பி சீட் கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த பொன்முடிக்கு பதவி கொடுத்து ஒரு பெரிய மேட்ரு இல்லை. அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அது அந்த கட்சியில் இருக்கிறதுனுடைய எல்லாத்தினுடைய அப்படி தான் இருக்கும். அவங்க வாழ்க்கையே அப்படி தான் இருக்குது. அதனால் இது பெரிய கவலைப்பட வேண்டியதில்லை. மக்கள் தான் கவலைப்படணும், மற்றவங்க கவலைப்படணும். ஏன்னா அந்த கட்சிகளுக்கு திருமாவளவன் ஆகட்டும், இவங்கெல்லாம் இந்துக்களையும் இந்து கோயில்களையும் இந்து சாமிகளையும் கவலைப்படுத்துறது தான் அங்கே அதிகமாக இருக்காங்க.